இந்த பொண்ணு பப்ளிக்ல தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு அடிப்பட்ட இந்த பையனுடைய கையில வச்சு கட்டிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த அந்த பையனுக்கும் இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவங்களை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறான். மறுநாளே இந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி சும்மா 10 லக்ஸரியான கார் நிக்குது. யாருன்னு பார்த்தா இந்த பையன் இறங்கி வந்து நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அது மட்டும் இல்ல, இவன் தான் இந்த பொண்ணுடைய அண்ணனையுமே கொண்டு இருந்திருப்பான். அதனாலேயே இந்த பொண்ணுடைய அப்பாக்கு இவன் மேல ரொம்பவே கோவமா இருக்கும். யார் வீட்டுல வந்து என்ன கேட்கிறேன்னு சொல்லி ரொம்பவே திட்டிடுவாங்க. அப்பன்னு பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நேரா வந்துட்டு ஏய் வா என்ன நஷரியான கார் நிக்குது, இந்த காரை பத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு, இதோட ரேட் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையா பேச ஆரம்பிப்பாங்க. இதனால அந்த பொண்ணுடைய அப்பாவுமே வேற வழியே இல்லாம வாங்க உள்ள போய் பேசலாம்னு சொல்லி இவரை கூட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம வீடியோவை பார்க்குற 90% மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. உங்களுடைய வீடு ரொம்பவே குட்டியா இருக்கு, இந்த பொண்ணு மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா உங்களுக்கு நான் நிறையவே காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசுறான். இதனால அந்த பொண்ணோட அப்பா இன்னுமே கோவமா அதிகமாயிடுறாரு. உன்னுடைய காசை வச்சு இறந்து போன என் பையனை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பையன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுடைய அப்பா உனக்கும் நான் பார்த்த மாப்பிள்ளைக்கும் நாளைக்கும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இது யாருக்குமே தெரிய வேணாம், நம்ம சீக்கிரட்டா பண்ணிக்கலாம்னு சொல்றான். அதுக்கும் இந்த பொண்ணு சம்மதிச்சுக்கிறா. தென் அந்த பொண்ணுமே போயிட்டு தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறா. அப்பன்னு பார்த்து இவன் கால் பண்றான். இவன் காலையும் அவங்க கட் பண்ணி விட்டுறான். இதனால அந்த பணக்காரர் ரொம்பவே கோவப்படுறான். தென் கல்யாண நாளும் வந்துருது. சடனா இந்த பொண்ணு கீழே இறங்கி வந்து அந்த பையனை பாக்குறதுக்காக வரா. தென் அந்த பையனும் நிறைய ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டு நிறைய ரிங்கையும் காட்டுறான். என்கிட்ட இவ்வளோ நகை இவ்வளோ பணங்கள்லாம் இருக்கு, நீ மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே உனக்கு தான் சொந்தம்னு சொல்றா. பட் அந்த பொண்ணு எல்லா நகையும் தூக்கி அவன் மூஞ்சிலே வீசி எறிஞ்சிட்டு எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுறா. மறுநாள் இங்க கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே நடந்துருச்சு. பொண்ணும் ரெடி ஆயிட்டாங்க, மாப்பிள்ளையும் ரெடி ஆயிட்டாங்க. அந்த மாப்பிள்ளை பையன் இவங்களுடைய கையில ரிங்க போடும்போது சடனா இவன் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வேகமா வரான். முழுசா சூட்கேஸ்ல 50 லட்சம் பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா நான் உனக்கு 50 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றான். இந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு இந்த ஹீரோயினை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்கிறான். ஆரம்பத்துல இந்த ஃபியான்சி அந்த பணத்தை எடுத்துட்டு வச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தாலும் சடனா அந்த பணத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு இந்த பணம் எதுவுமே வேண்டாம், பணம் எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது, தங்கமான இந்த மனசு தான் எனக்கு வேணும், நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறான்.